அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது வளையாபதி. வளையாபதியை பார்ப்பதற்கு முன்னால் இந்த வளையாபதி இடம்பெற்றுள்ள ஐம்பெருங்காப்பியங்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. ஐம்பெருங்காப்பியங்கள் என்றால் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய 4 உறுதிப் பொருட்களையும் முழுமையாக சொல்லக்கூடிய காப்பியம் ஐம்பெருங்காப்பியங்கள். அதன் வகைகள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, வளையாபதி. இவற்றுள் சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி இம்மூன்றும் சமண சமய காப்பியம். மணிமேகலை, குண்டலகேசி பௌத்த சமய காப்பியம் ஆகும். இப்பொழுது வளையாபதியை பார்ப்போம். வளையாபதி ஆசிரியர் இன்னார் என்று இதுவரை தெரியவில்லை. காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு, அதாவது சீவக சிந்தாமணிக்கு முற்பட்டது என்று தேப்போமி அவர்கள் கூறுகிறார். இதில் கிடைக்கப்பட்ட பாடல்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 73 மட்டுமே. இதனுடைய பாவகை விருத்தப்பா வகை. சமயம் சமண சமய காப்பியமாகும். வளையாபதியினுடைய கதை பற்றி ஒரு சிறு குறிப்பு. வைர வணிகன் நவகோடி நாராயணன் என்பவர் பூம்புகார் நகரத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் உயர்ந்த குலத்தைச் சேர்ந்தவர். அவர் அந்த உயர்ந்த குலத்தை விட்டுவிட்டு தாழ்ந்த குல பெண்ணோடு முறையான வகையில் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார். அந்த ஊர் மக்கள், அவருடைய உயர்ந்த குலத்தவர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே அவர் தன்னுடைய குலத்தார் முன் வாழ பிடிக்காமல் அந்த பெண்ணை விட்டுவிட்டு அவர் கடல் தாண்டி சென்று வியாபாரம் செய்து திரும்பவும் மறுபடியும் தன்னுடைய பூம்புகார் நகருக்கே திரும்புகிறார். அங்கு தன்னுடைய குலத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார். இவர் விட்டு சென்ற அந்த பெண்ணிற்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. ஒரு ஆண்மகன் பிறக்கின்றான். அவன் வளர்ந்து வருகின்றான். அவன் வளர்ந்து வரக்கூடிய நாட்களில் தன்னுடைய தந்தை யார் என தாயிடம் கேட்கின்றான். தாயும் அவனுடைய தந்தையினுடைய அந்த பிறப்பு குறிப்பினை எடுத்து கூறும் பொழுது இவன் தெரிந்து கொண்டு தந்தையை நோக்கி வருகின்றான். அவையோர்கள் முன்னிலையில் தன் கருத்தை முன்வைக்கின்றான். அவனுடைய கருத்தை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவளுடைய தாயும் கருத்தை முன்வைக்கின்றால் அவையோர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. நவகோடி நாராயணனுக்கு மட்டுமே தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றனர். இவளுக்கு நீதி வழங்கவில்லை. உடனே இந்த பெண் வருத்தத்தில் ஆழ்ந்து இறைவனிடம் சாட்சி கேட்கின்றாள். காளிதாயை வேண்டுகின்றாள். காளியே, உன்னை நான் இவ்வளவு நாள் பூஜித்தது உண்மையெனில் நீ எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்று கேட்டு சாட்சி கேட்கும் பொழுது பூமியை பிளந்து கொண்டு காளித்தாய் உள்ளிருந்து தோன்றி வந்து இவளுக்கு சாட்சி வழங்குகிறாள். நவகோடி நாராயணனுடைய மூத்த மனைவி இவள்தான் என்றும் இவனுக்கு பிறந்த இந்த மகன் இவனுடைய வாரிசுதான் என்றும் இந்த காளி சாட்சி சொன்னவுடன் ஊர் மக்கள் அனைவரும் நம்புகின்றனர். உடனே அந்த மகனை கணவனிடம் விட்டுவிட்டு இவள் மறைந்து விடுகிறாள். கணவன் இந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி அவனை தன்னுடைய வாரிசாக ஏற்றுக்கொள்கின்றான். இதுதான் இந்த கதை. இப்படிப்பட்ட இந்த கதையை சொல்லும் பொழுது, இந்த கதையை சுட்டி காட்டக்கூடிய காலகட்டத்தில் இதில் சொல்லப்பட்ட பாடல்கள் அனைத்தும் மக்களுக்கு நீதிமுறையை சுட்டக்கூடியதாக ஒவ்வொரு பாடல்களும் அமைகின்றன. அவ்வாறு அமைகின்ற பாடல்களில் ஒரு 5 புள்ளி பாடல்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். முதல் பாடலாக கற்புடை மகளிர் பெருமை, 2வது மக்கட்செல்வத்தின் சிறப்பு, 3வது நாணலம் காத்தலின் சிறப்பு, 4 இளமை நிலையாமை உரைத்தல், செல்வ நிலையாமை உரைத்தல். இதில் முதல் பாடல் கற்புடை மகளிர் பெருமை. நாடு ஊரும் நனிப்புகழ்ந்து ஏத்தலும், பீடுறும் மழை பெய்கை என பெய்தலும், கூடல் ஆற்றவர் நல்லது கூறுங்கால், பாடு சாலமிகு பத்தினிக்கு ஆவதே. கற்புடை மகளிர் பெருமை. கற்புடை மகளிர் என்பது ஒரு பெண்ணினுடைய தகுதியை பொறுத்தது. அதாவது இல்லற வாழ்வில் தன் கணவனுடைய கூற்றை கேட்டு ஒழுகக்கூடிய பெண்ணை கற்புடை மகளிர் என்று போற்றப்படுகின்றனர். அந்த அடிப்படையில் இல்லற வாழ்வில் கூடல் ஆற்றவர் நல்லது கூறுங்கால், இல்லற வாழ்வில் கணவன் சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய ஒழுகக்கூடிய மனைவியானவளுடைய பெருமையை நாடு ஊரும் நனிப்புகழ்ந்து ஏத்தலும், அவள் வாழ்கின்ற ஊரும் நாடும் அவளை புகழ்ந்து ஏற்றி கூறுகின்றது என்றும், பீடுறும் மழை பெய்கென பெய்தலும், அவள் சொன்னவுடன் பெய் என்று சொன்னவுடன் மழையே பெய்கின்றது என்றும், இப்படிப்பட்ட பத்தினியினோட சிறப்பு சாலச் சிறந்தது என்று கற்புடைய மகளிர் பெருமையை இந்த வளையாபதி பாடல் மிக அருமையாக சுட்டி காட்டுகின்றது. இந்த இடத்தில் கற்புடைய மகளிராக நவகோடி நாராயணனுடைய மூத்த மனைவி சுட்டி காட்டப்படுகின்றாள். ஏனெனில் அவள் சாட்சி என்று கேட்டவுடன் அவளுக்காக சாட்சி சொல்ல தெய்வமே முன்வந்தது. ஆகவே இவள் கற்புடைய மகளிர் என்பது அங்கு சுட்டி காட்டப்படுகின்றது. மக்கட்செல்வத்தின் சிறப்பு. புறையில்லா அறிவு, போக புணர்வில்லா இளமை, மேவ துறையில்லா வனசவாவி, துகிலில்லா கோல தூய்மை, நரையில்லா மாலை, கல்வி நலமில்லா புலமை, நன்னீர் சிறையில்லா நகரம் போலும் சேயில்லா செல்வம் ஒன்று. இல்லற வாழ்வு மேன்மையானது. அந்த மேன்மைக்கு மேன்மை சேர்ப்பது மக்கட்செல்வம். அப்படிப்பட்ட மக்கட்செல்வம் இல்லையெனில் அந்த வாழக்கூடிய வாழ்க்கை எந்த பயனும் அற்றது என்பதை இந்த பாடல் உணர்த்துகின்றது.
பொறுமை இல்லாதவர்களுடைய அறிவும் போகம், இன்பம் தரக்கூடிய போகம் இல்லாதவர்களுடைய இளமையும், மேவத்துறையில்லா வனசவாதி, இறங்குவதற்கு படித்துறையே இல்லாத தாமரை குளமும், மேல் ஆடை இல்லாத ஒப்பனை கொண்ட ஓவியமும், நரையில்லா நறுமணமில்லாத மலர்களால் சூடப்பட்ட மாலையும், கல்வி நலமில்லா புலமையும், கல்வி இல்லாத நலமில்லாத அறிவாளர்களுடைய புலமையும், நல்ல நீர்நிலைகள் இல்லாத நகரமும் என்றும் எவருக்கும் பயன்படாது. அதுபோலவே மக்கட்செல்வம் இல்லையெனில் அவர்களுடைய வாழ்க்கை என்றுமே சிறக்காது என்று மக்கட்செல்வத்தின் மாண்பினை இந்த பாடல் சிறப்பாக எடுத்து சுட்டிக்கின்றது. நாணலம் காத்தலின் சிறப்பு. ஆக்கப்படுக்கும் அருந்தலைவாய் பெய்விக்கும், போக்கப்படுக்கும் புலை நரகத்து உய்விக்கும், காக்கப்படுவன இந்திரியம் ஐந்தினும், நாக்கு அல்லது இல்லை நனிப்பேனும் மாறே. அதாவது ஒருவன் காக்க வேண்டியவற்றில் மிக முக்கியமான ஒன்று நா மட்டுமே. இதையே திருவள்ளுவர் எடுத்து கூறுகின்றார் திருக்குறளில். யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்று கூறுகின்றார். ஒருவர் காக்க வேண்டியவற்றில் எதை காக்காவிட்டாலும் நான் ஒன்றையாவது காக்க வேண்டும். அப்படி காக்கவில்லை எனில் அவர்கள் சொல்லென்னும் குற்றத்தில் அகப்பட்டு மடிவர் என்று சுட்டிக்காட்டுகின்றார். அதை அடிப்படையாக கொண்டே இந்த பாடலும் சுட்டுகின்றது. ஒருவன் தன்னுடைய வார்த்தைகள், நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மட்டுமே அவனை ஆக்கப்படுக்கும், அவனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அருந்தலைவாய் பெய்விக்கும், இல்லையெனில் அவனை சிறையில் கொண்டு போய் சேர்த்துவிடும். போக்கப்படுக்கும், அவனை உயர்ந்த இடத்திலும் அமர வைக்கும். போக்கப்படுக்கும், அவனை உயர்ந்த வாழ்வில் வாழச் செய்யும். புலை நரகத்து உயிர்விக்கும், அதாவது புலை நரகத்திற்குள்ளும் அவனை கொண்டு போய் சேர்த்துவிடும். ஆகவே காக்கப்பட வேண்டியன ஐம்பொறிகள்: மெய், வாய், கண், செவி, நாசி. இந்த 5 மிக முக்கியமான பொறியாக இருக்கக்கூடிய வாய், அந்த வாயில் இருக்கக்கூடிய நாவை நாம் கட்டாயம் பேணி காக்க வேண்டும். அப்படி காக்காவிடில் குற்றத்தில் அகப்படுவோம் என்பதை இந்த பாடல் மிக அருமையாக சுட்டிக்காட்டுகின்றது. இளமை நிலையாமை உரைத்தல். வேல்கண் மடவார் விளைவு ஒளியாம் விளைய, கோல்கண் நெறிகாட்ட கூற்று உளையதாம், 40 இகந்தாம் நரைத்தோதும் வந்தது இனி, நீத்தல் துணிவாம் நிலையாது இளமையே. இளமை என்பது என்றும் நிலையானது கிடையாது. இன்று இருக்கக்கூடிய நிலைமை நாளை மாறக்கூடியது. ஆகவே இப்படிப்பட்ட இளமை என்பது நிலையானது கிடையாது என்பதை இப்பாடல் மிக அழகாக சுட்டிக்காட்டுகின்றது. வேல்கண், இந்த இளமையை வேல்கண் மடவார் விளைவு, அதாவது வேல் போன்ற கண்ணினை உண்டு கொண்ட மடவார் பெண்கள் விரும்புகிறார்களோ இல்லையோ, ஒளியாம் விளைய ஆண்கள் கட்டாயமாக அதை விரும்புவார்கள். அவர்கள் கோல்கண் நெறிகாட்ட கூற்று உடையதாம், கோலினை ஊன்றி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், கோலினை ஊன்றி வயதான முதிர்ந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்கள் அருகில் கொலை செய்யக்கூடிய கூற்றுவன் அருகில் இருக்கின்றான் என்பதை உணராமல் 40 வயது ஆனவுடன் தலையில் நரை வந்து தோதும். இந்த நரையே கூற்றுவன் அனுப்பிய தூது என்பதை உணர வேண்டும். அப்படி உணராமல் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை மிகவும் பின்னிலைக்கு தள்ளப்படும் என்பதை, இதை உணர்ந்தவர்கள் இளமை நிலையானது இல்லை என்பதை உணர்ந்தவர்கள் வாழ்வில் உயர்ந்த இடத்தை அடைவர் என்றும் இந்த பாடல் சுட்டிக்காட்டுகின்றது. செல்வ நிலையாமையை உரைத்தல். வெள்ளம், மறவி, விரல், வேந்தர், தீத்தாயம், கல்வர் என்று இவ்வாறு கை கரப்ப தீர்ந்தகளும், உள்ளில் ஒரு பொருளை ஒட்டாது ஒளிந்தவர் எள்ளும் பெருந்துயர் நோய் எவ்வம் மிகப்பவே. செல்வமும் ஒருவருடைய வாழ்க்கையில் நிலையானது கிடையாது. இதனை மையமிட்டு இந்த பாடல் சுட்டுகின்றது. அதாவது ஒருவர் கையில் இருக்கக்கூடிய செல்வமானது 6 வகை காரணங்களால் அவர் கையை விட்டு பறிபோகப்படும். அதாவது வெள்ளம், இயற்கை சீற்றங்களாகிய வெள்ளம், அவனுடைய மறதித்தன்மை, அவன் வசிக்கின்ற வேந்தர்களுடைய கட்டளை, பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய தீ, தாயத்தார், அவன் சுற்றிருக்கக்கூடிய உறவுக்காரர்கள், கல்வர்கள், இவர்களால் கைப்பற்றப்பட்டு அவனை விட்டகலும். ஆகவே செல்வம் என்பது நிலையானது கிடையாது. இந்த செல்வத்தினுடைய நிலையாமையை உணர்ந்த மூத்தோர் முன்னோர்கள் அனைவரும் எந்த பொருளின் மீதும் ஆசைப்படாமல் அவர்கள் தங்களை வருத்தக்கூடிய பிறவி பிணி என்னும் பெரு நோயிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்கின்றனர். அதுபோலவே வாழக்கூடிய மக்கள் அனைவரும் செல்வ நிலையாமையை உணர்ந்து பிறவி பிணியிலிருந்து தங்களை தாமே காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மையமிட்டு இந்த பாடல் அமைகின்றது. இவ்வாறாக வளையாபதி பாடலில் செல்வ நிலையாமை, இளமை நிலையாமை, நாணலம் காத்தல், மக்கள் செல்வத்தினுடைய மாண்பு, கற்புடை மகளிருடைய பெருமையை எடுத்து சுட்டிக்காட்டி நவகோடி நாராயணனுடைய வாழ்க்கையில் இவை அனைத்தும் அடங்கியிருப்பதாக இந்த பாடல்கள்
மிக அழகாக தெள்ளத் தெளிவாக சுட்டிக்காட்டியதோடு மக்களுக்கும் தேவையான நீதி நெறிகளையும் வலியுறுத்தி சொல்கின்றது. நன்றி.